ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தயிரு, இட்லி, அடி பிடிக்காம இருக்கிற பிரியாணி, அதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தயிர் ஒரு புளிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, புளிக்காம இருக்கிறதுக்கு ஒரு துண்டு தேங்காய எடுத்து அதுலக்குள்ள போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா, தயிர் புளிக்கவே புளிக்காது. நெக்ஸ்ட் நம்ம அந்த அரைக்கீரை, சிறுகீரைலாம் வாங்கிட்டு நம்ம கடையும்போது, நம்ம கலர் சேஞ்ச் ஆகும். அப்படி கலர் சேஞ்ச் ஆகாம நல்லா கிரீன் கலராவே இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கீரைய நீங்க வேக வைக்கும்போது கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி வேக வச்சீங்க அப்படின்னா, கீரை பச்சை பச்சைன்னு அப்படியே இருக்குங்க. அந்த நிறமும் மாறாது. மாவு நீங்க இட்லிக்கு இல்ல தோசைக்கெல்லாம் நீங்க ஆட்டி வச்சிருப்பீங்க. இப்ப காலையில ஆட்டியிருக்கீங்க அப்படின்னா, சீக்கிரமே புளிக்காது. அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த அரைச்ச மாவு கொஞ்சோண்டு வெதுவெதுப்பான வெந்நீல தூக்கி வச்சுருங்க. அப்படி தூக்கி வச்சீங்கன்னா, மாவு நல்லா கொஞ்சம் புளிச்சு வந்துரும், அந்த சூட்டுக்கு. அதுக்கப்புறம் நீங்க இட்லி சுட்டீங்க அப்படின்னா, இட்லி நல்லா டேஸ்ட்டா இருக்கும். நீங்க ஏதாவது வீட்ல ஸ்வீட்டு அந்த மாரி ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா, நீங்க சில்வர் பிளேட்ல எப்பயுமே நீங்க கொட்டாதீங்க. ஒண்ணு இரும்பு இதா இருக்கணும். இல்ல அப்படின்னா அலுமினியமா இருக்கணும். அதுல தான் கொட்டணும். அப்பதான் உங்களுக்கு அதெல்லாம் எடுக்கிறதுக்கு நல்லா வரும். பிரியாணி இல்ல ஏதாவது மசாலா கலந்த உணவுகள் அப்படின்னா நீங்க சமைச்சுக்கிட்டு இருப்பீங்க, சமைச்சிருப்பீங்க. அப்ப அந்த அடியில அடி பிடிச்சிரும். அந்த சாப்பாடே அடிபிடிச்ச வாடை மாரி வரும். அப்படி அது வராம இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். அப்படி வராம இருக்கிறதுக்கு அத சாப்பாட திறந்து அது மேல ஒரு பிரெட் எடுத்து வச்சிருங்க. அந்த வாடை வரவே வராது. அடிபிடிச்ச வாடை. சோறு எப்பயும் போல நார்மலா இருக்கும். பிரியாணியா இருந்தாலும் சரி, எந்த உணவா இருந்தாலும் சரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.